ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஹியரிங்னா ஜனவரி 20 தான் வரப்போகுது. ஸோ ஜனவரி 20 கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நான் பாசிட்டிவா தான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா ஜனநாயகன் படத்தை ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஸோ 4 நாள் ஹாலிடேல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா குடியரசு தினம் அப்படின்றனால ஒரு 4 நாள் லீவ் இருக்கும். ஸோ அதனால அந்த கேப்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனா கோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 20 கோர்ட் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா அதே 23 தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா ஆபீஷியலா சொல்லிருக்காங்க. சோ தெரி படத்தை ஃபர்ஸ்ட் ஜனவரி 15 தான் ரிலீஸ் பண்ண போறதா ரீரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. பட் ஆனா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஜனவரி 15 தான் பாத்தீங்கன்னா கார்த்தி அவருடைய வாவாத்தியார் அண்ட் தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு, ஜீவா அவருடைய படம். சோ இந்த மாதிரி 2 படம் ரிலீஸ் ஆகிறதுனால இப்ப தளபதி படம் ரிலீஸ் ஆனா அதிகமான ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும். சோ அதனால இந்த 2 படம் ஓடாதே, சோ அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த தெரி ரீரிலீஸ் தள்ளி வச்சிட்டாங்க. சோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ ஆபீஷியலான கலைப்புலி எஸ் தானு அவர்களே சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சோ அந்த வகையில பார்த்தா அப்படின்னா இப்ப ஜனவரி 23 ரிலீஸ் பண்ண போறதா ஆபீஷியலா சொல்லிட்டாங்க. அண்ட் இதே ஜனவரி 23 தான் நம்ம ஏகே அவர்களுடைய மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. சோ ரெண்டுமே தரமான கிளாஸா போட போகுது. சோ வெறித்தனமா இருக்க போகுது. சோ இதுல தெரிய ரீரிலீஸ் ஒரு டவுட்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஜனவரி 20 என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல. சோ நல்ல தீர்ப்பா வந்துச்சு, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னா போஸ்ட்பாண்ட் ஆகும் நம்ம தெரிய ரீரிலீஸ். ஓகேங்களா? சோ ரீரிலீஸ் போஸ்ட்பாண்ட் ஆகும். சோ தளபதி விஜய் அவரோட ஜனநாயகனும் ஏகே அவர்களுடைய மங்காத்தா கிளாஸ் போடும். சோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர தெரி அண்ட் மங்காத்தாவா இருக்க வாய்ப்பு இல்ல. சோ தெரிய மறுபடியும் போஸ்ட்பாண்ட் ஆகும். சோ அதனால தெரிய பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டவுட்ல வச்சுக்கலாம். சோ 20 என்ன மாதிரி தீர்ப்பு வருதோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சோ அதனால அதை இப்ப டீல்ல விடுவோம். பட் தெரிய ரீரிலீஸ்ன்றது வேற லெவல் சம்பவம் தான். சோ வெறித்தனமா இருக்க போகுது. அதுவும் ஏகே கூட கிளாஸ் போடுறதெல்லாம் வேற மாதிரி சம்பவம் தான். சோ வெறித்தனமா வெயிட்டிங் தான் சொல்லணும் ஃபேன்ஸ். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஏகே ரசிகர்களும் வேற லெவல் வெயிட்டிங் இருக்காங்க. சோ மங்காத்தா படத்தை ரிலீஸ் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தாறுமாறான கிளாஸா தான் இருக்க போகுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தெரி விசஸ் மங்காத்தா ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் சோசியல் மீடியாஸ்ல இப்போ வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தெரி என்ன மாதிரி சம்பவத்தை பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் தெரி வருதான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஜனவரி 20 பொறுத்து தான் இருக்கு. சோ கோர்ட்ல கொடுக்க போற தீர்ப்பை பொறுத்து தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, சோ அந்த அப்டேட் வந்ததுமே உடனே அப்டேட் பண்றேன். சோ அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஹியரிங் ஜனவரி 20 வருது. அண்ட் அதுக்கப்புறமா தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறதா ஆஃபீஷியலா சொல்லிருக்காங்க. சோ தெரி மங்காத்தா கிளாஸ் போடுறது ரீரிலீஸ்ல. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.